ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கணும். என்ன செய்யலாம்? வெயிட் திங்க் பண்ணுறீங்களா? ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது. நானே சொல்லிடுறேன். வீட் பனானா குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 கப் அளவு பவுட்ரு சுகர், இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பவுட்ரு சுகர் வேணாம் அப்படின்னா ஜாங்கிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். லார்ஜ் சைஸில் பனானா 2 நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிங்க. 1 கப் அளவு கோதுமை மாவு அண்டு 1 பிஞ்சு சால்ட்டு, அரை மூடி தேங்காய் துருவி சேர்த்துருங்க. மாவு எல்லாமே ஒரு சேர வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிங்க. நல்ல ஒரு திக்கான பேட்டரை கரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பணியாரக்கலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நெய் இல்லைன்னா பட்டர் போட்டு பண்ணிக்கிங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒவ்வொரு கல்லையும் நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரண்ட்டு பேக் 2 பக்கமும் நல்லா வேக விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக விட்டு எடுத்துருங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே நல்லா குக் ஆகும். நல்லா சுட சுட வீட் பனானா குழி பணியாரம் ரெடி. கிட்ஸுக்கெலாம் ஹனியோடு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈஸி டு மேக் அண்ட் டேஸ்டி. ட்ரை பண்ணிடுங்க. மறக்காமல் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.